என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும், தாங்கி நிற்கும் பிரபஞ்சத்திற்கும், பேச வைக்கும் தமிழுக்கும், வாழ வைக்கும் தமிழ் நெஞ்சங்களான எல்லாருக்கும் உங்க ஆர்த்தியோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி நம்ம பிஜேபி. இந்த கட்சியில இன்னைக்கு ஏன் சொந்த ஊரான, நான் பிறந்த இந்த மண்ணான கோயம்புத்தூர்ல என்னுடைய சொந்தங்களான உங்க எல்லாரும் முன்னாலேயும் இணையறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். முருகருக்கும், அல்லாவுக்கும், ஜீசஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன். என்னை வாழ்த்துங்க. என்னோட கன்னி பேச்சு முதல் மேடை பிஜேபியில. நம்ம நாகராஜன் அண்ணன் மாதிரி எல்லாம் வெளுத்து வாங்குற அளவுக்கெல்லாம் பேச்சாளர் கிடையாது. நான் ஒரு நடிகை, உங்க எல்லாருக்குமே தெரியும். சிரிக்க வைக்கிற நடிகை, கொஞ்சம் சிந்திக்க வைக்கவும் வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். முக்கியமா கலைஞர் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனத்துல நிறைய படங்கள் நடிச்சதுனாலயோ என்னவோ ஐயாக்கு என்னையும் என்னுடைய கணவர் கணேஷ்கரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா நாங்க திமுக ஒரு நாள் உறுப்பினரா இருந்ததே இல்லை. ஆனா ஐயா அவர்களால தான் அரசியலுக்குள்ள தவழ்ந்தோம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய கரங்களை பிடிச்சி என்னை தலைமை கழக நட்சத்திர பேச்சாளராக உயர்த்தினாங்க. 3 எலெக்ஷன் அம்மாக்காக நான் மக்களை சந்திச்சிருக்கேன். 3 வாட்டி அம்மா ஜெயிச்சிருக்காங்க. என்னோட உண்மையான உழைப்புக்கு அம்மா பாராட்டியிருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே, சந்தோஷம். ஆனால் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நான் ப்ராப்பராக ரெசிக்னேஷன் கொடுத்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஏன்னா ஐயாக்கு அப்புறம் அம்மாக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல தலைமையை, ஒரு நல்ல தலைவர், வழி நடத்துற தலைவரை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஏன்? ஏன்னா திமுக அதிமுக 2 மாபெரும் கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்கள தாண்டி வேற எந்த கட்சியும் வர விடாம பண்ணிட்டாங்க. நடுவில் நல்ல ஒரு கேப்டன் அண்ணன் வந்தாரு. ஆனா அவரையும் காமெடி பீஸ் ஆக்கி, ட்ரோல் ஆக்கி உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அவங்க 2 பேரும் தான் ஜாம்பவான்களா இருந்தாங்க. ஆனா வந்தார்ல, அந்த 2 பேருக்கும் சிம்ம சொப்பனமா வந்தார்ல, யாரு கேட்கல? யாரு கேட்கல? அதாவது இன்னைக்கு கலைஞர் இருந்தாலும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாலும், அவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போடுறதுக்கு அவங்களை விட அதிகமா படிச்சு, திறமையோட, வீரத்தோட, தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட, லட்சியத்தோட மக்களை காப்பாற்றணும்னு நினைச்ச இவரை முதல்ல அவங்க கூட சேர்த்துருந்துருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனா மோடி அவர்களுக்கு தெரியும் இவரால செய்ய முடியும். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அப்படி ஒரு யூத் ஐகான், அப்படி ஒரு மாஸ் எனர்ஜி. யாரு கேட்கல? சத்தமா மலடா அண்ணாமலை. அவரு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிக்கிறது மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் நாம என்னைக்குமே ஓட்ட தப்பா போட்டதே இல்லை. ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிடுறவங்க நம்ம. ஆமா தானே? ஒரு வாட்டி கூட நம்ம எலெக்ஷன்ல போட்ட ஓட்டு தப்பா ஆனதே இல்லை. அப்படிப்பட்ட நம்ம கோயம்புத்தூருக்கு தாமரை சின்னத்துல அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறாருன்றது நமக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கிறவரை நாளைக்கு எம்பி ஆக்க போகுது, 2026 சிஎம் ஆக்க போகுது. அப்படிப்பட்ட நம்ம வாக்குகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையா மாறப்போகுது. அதனால நம்ம ஓட்டு யாருக்கு? மாலடா அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு. நமக்காக எதையுமே செய்வார், சொன்னா செய்யற செயல் வீரர் அவர். அவருக்காக தான் நம்ம ஓட்டுன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். மதுரை கழகு மீனாட்சி, காஞ்சி கழகு காமாட்சி, காசி கழகு விசாலாட்சி, என்னைக்குமே பாரத தேசத்துக்கு அழகு மோடி அவர்களுடைய ஆட்சி தான் என்று கூறிக்கொண்டு சூளுரையோட நம்ம எல்லாரோட வாக்குகளையும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல பதிவு பண்ணுவோம். வெற்றி வேட்பாளரை மாற்றுவோம். ஆனா வெற்றி சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாதுங்க. மற்ற எல்லா கட்சிக்கும் ஒரு சௌகரியா இருக்கணும் அப்படின்னு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.